Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. இப்போ திமுக அதிமுகவை அழிப்பதற்கு விஜயை பயன்படுத்துவார் மோடியை பயன்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பார் அப்படின்ற இந்த புள்ளி இருக்கு இல்லையா, அதை நோக்கி தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குதா? காங்கிரஸ் கட்சியோடு விஜய் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த புள்ளின்றது அரசியல்ல வேற ஒரு மாதிரியான ப்ரொஜெக்ஷனை உருவாக்கியிருக்கா? நான் இந்த இதுக்காக சொல்லலை, நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்காக சொல்லலை. வள்ளுவருடைய ஒரு குறட்பா தான் ஞாபகம் வருது. என்னென்னா, பொறுப்பான இடத்துக்கு பொறுப்புள்ள மனிதரை போட்டால் அது சிறப்பாக இருக்கும், பொறுப்புள்ள இடத்திற்கு பொறுப்பற்ற மனிதரை போட்டால் அது எப்படி இருக்கும். அதே மாதிரி பொறுப்புள்ள மனிதரை கொண்டு போய் பொறுப்பில்லாத இடத்துல போட்டாலும் தப்புங்கிறார். மக்கள் தீர்ப்பு அப்படி சொல்லக்கூடாது. இருக்கட்டும், இல்லை புரியுது. நான் இப்போ மக்கள் தீர்ப்பை சொல்லவே இல்லை. நான் மக்கள் தீர்ப்பை அப்படி சொன்னேன்? யாரா இருந்தாலுமே சார், நான் மக்கள் தீர்ப்பை அப்படி சொன்னேன் இல்லை. இப்போ நான் சொல்ல வரேன் கேளுங்க. அதாவது காங்கிரஸை அரசியல் கட்சிக்காக தாவேகா பயன்படுத்தி கொள்ளும், பாரதிய ஜனதாவை அரசாங்கத்திற்காக பயன்படுத்தி கொள்ளும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 67 காங்கிரஸுக்கு பிறகு சார் இந்த கதையெல்லாம் நம்ம பேசினா மக்கள் அதெல்லாம் எடுக்கிறதில்ல. கேட்டேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது தமது கடமை. சார் எனக்கு புரியுது, அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குல்ல சார். அங்கே என்னன்னா, மாநிலத்தில் எந்த கட்சி இருக்கோ அது மத்திய அரசோடு முரண்படவும் செய்யலாம், உடன்படவும் செய்யலாம். ஆனால் மத்தியில் 2 தேசிய கட்சிகள் தான். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய தமிழ்மணி சார் சொன்னது மாதிரி திரு விஜய் அவர்கள் ரொம்ப கிளவர். காங்கிரஸும் நான் கட்சியில் கூட்டணி வச்சுக்கிறேன், பாஜகவை எதுக்கவே மாட்டேன். ஆபத்து ஏதாவது ஒரு மாநில அரசுக்கு வராதா சார்? எப்படி வரும் சார்? சில மசோதாக்கள் மாநிலத்தினுடைய நலனுக்கு எதிராக ஒரே ஒரு கேள்விதான். 1000 கோடி ஒதுக்கிட்டாங்க, என்னங்க இல்ல சார், எனக்கு புரியுது சார். எப்படி வரும்? இல்லைங்க சார், அதிமுக ஆட்சி செய்த அந்த 2016 to 21 ஆட்சி காலத்துல அதெல்லாம் பேசாதீங்க. இல்ல நாங்க போகவே இல்ல, அந்த ஆட்சிக்குள்ள போகவே கூடாது. இல்ல நாங்க போகவே இல்ல. நான் கேக்குறேன் போகவே சார். இப்ப புது ஆட்சி இல்ல சார், பாஜக கிட்ட இருந்து பல திட்டங்களை வாங்கிட்டு வராங்க. ஆனால் மக்கள் முடிவு வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்ப இந்த இடத்துல நிர்வாக ரீதியாக பாஜகவோடு ஒற்றுமை, அரசியல் ரீதியாக காங்கிரஸோடு ஒற்றுமைன்னா மக்கள் பார்த்து ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா? மக்கள் ஒரு கோபப்படுவாங்கல்ல. உங்க உடம்புக்குள்ள ஸ்கேன் எடுக்கலாம். என்னுடைய உடம்பே எடுத்துங்க, ஸ்கேன் எடுத்து எந்த இடத்துல கட்டி இருக்கு, எந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எந்த இடத்துல இவன் கெட்டது நினைக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆகவே அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது. அதுக்கு தற்பொழுது விஜயை பயன்படுத்துவார்கள். விஜய் கொஞ்சம் அப்படி ஆட்டம் காட்டினால் அடுத்து அண்ணாமலையை கொண்டு வருவார்கள். அண்ணாமலையும் பாஜகவை எதிர்க்க மாட்டார், கொஞ்சம் ஆட்டம் கட்டுவார். அப்படித்தான் நாங்கள் 60 ஆண்டு காலம், நாங்கள் 100 ஆண்டு காலம், அதெல்லாம் பேசாத. எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் கட்சி, இல்லை என்றால் போங்க. நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த பொறுப்பானது பொறுப்பு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வசகான், ஏர்ஃபோர்ஸ், ராயல் என்ஃபீல்ட் 29,000 கோடி, 15,000 கோடி, 2,500 கோடி இப்படியெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்த வாய்ப்பை தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் ஒரு மாதம் கூட நிறைவடையாத போது நாம் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறோம் என்றால் அதன் பொருள் என்ன? இது யார்கிட்ட போய் பதில் கேட்பது? அதெல்லாம் பேசாதீங்க 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 சார். 1 மாசம் சரியா இருக்கும் சார், 2 மாசம் சரியா இருக்கும் சார். 5 வருஷமா பேசாமலே இருந்தா மக்கள் ஆதங்கப்படுவாங்கல்ல. ஒரு விஷயம், ஒரே ஒரு புள்ளி, பேசாமலே வெற்றி பெற்று இல்லைங்க சார். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்களும் பேசாமலே இருங்க முடியாது இல்லைங்க சார். பேசிதானே சார் நிலைப்பாடு சொல்லணும்ல. பேசுறீங்க இல்லை சார், இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் போகிறார், காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடும் சந்திக்கிறார். அப்படின்றப்போ இந்த இரட்டை என்ஜின்ல சவாரி செய்ய முடியுமா? அது 2 முரண்பட்ட என்ஜின் இல்லையா சார்? இது நல்ல கேள்வி. அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் மத்திய அரசோ காங்கிரஸோ அந்த 2 முயற்சியும் அவர்கள் விரும்பவில்லை. சென்ற முறை தமிழ்நாடு முதலமைச்சர் போனாரு,
காங்கிரஸ் முதலமைச்சர் கேரளாவில் புதிய முதலமைச்சர் அவரோட அரை மணி நேரம் பேசுறாரு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்கவே இல்லை? சரி ரைட் விடுங்க. இந்திய நாட்டினுடைய அதிகார குவியல் பிரதமர் அலுவலகமாக இருந்தாலும் உள்துறை அமைச்சகம்தான் மோர் பவர்ஃபுல். ஆனால் ஏன் பார்க்கல? சரி அதை கூட விடுங்க. நீங்கள் காங்கிரஸில் அன்னை சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, ஏன் அவங்க பார்க்கல? நான் குறுக்கிடுக்க மாட்டேங்கிறேன் சார். சொல்லுங்க. ஒருவேளை முதலமைச்சர் ஒரு அரசு அலுவல் ரீதியிலான விஷயங்களுக்குள்ள போகிறாரு, இல்லை வந்து காவிரியோ அல்லது வந்து வேற ஏதாவது தமிழ்நாட்டினுடைய நிதி சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள போறாரு அப்படின்னா 10 நிமிட சந்திப்போடு நிறைவு செய்தாருன்னா அது நீங்க ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ஒரு டீ ஷேருக்காக போறாரு அப்படின்னும் பொழுது முதலமைச்சராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக சந்திக்கக்கூடிய சந்திப்பை ரொம்ப நீண்ட நேரம் நடத்தணும்னு அவசியம் இல்லைல்ல சார். அதை பத்தி விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல சார். சொன்னது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சந்திக்கவே இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க நீண்ட நேரம்ன்றீங்க. இல்லைங்க சார், அது சந்திக்கணும் அவசியமும் இல்லைன்னு கேட்கிறேன் நான். அவங்க இன்னொரு அலுவலில் இருப்பாங்க. டெல்லிக்கு போக அவசியம் போக வேண்டியது என்ன அவசியம்? பிரதமர் சந்திச்சிருக்கிறார் இல்லைங்க சார், நிதி அமைச்சர் சந்திச்சிருக்கிறார். இல்ல எனக்கு சந்தேகத்தினுடைய அடிப்படையில் தான் கேட்கிறேன். இல்லை நான் என்ன கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்து தானே பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் என்ன வேணாலும் இது பண்ணுங்க. உங்களை மாதிரி புதிய முதலமைச்சர் தான் கேரளாவில் காங்கிரஸ்காரர். பாஜக வேறு, அது வேறு துருவம். ஆனால் அவர்கிட்ட பேசுறாங்களே, என்ன பொருள்? அதனால சார் இங்க தமிழ்நாட்டிற்கு எது தேவை, எது அத்தியாவசிய தேவை, எது நீண்ட கால தேவை, இது மூணையும் கருத்தில் கொண்டு ஒரு ஆட்சி நடத்துவதற்கு பேர் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகையினால அந்த எதிர்பார்ப்புகள் கால அவகாசம் அப்படிலாம் சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு தேவை என்ன அப்படிங்கிறத செஞ்சாலே அது அந்த இடத்துல ரொம்ப சரியான அரசியல்வாதியாக மாறி இருக்கிறார் என்றாரு தமிழ்மணி சார். ஏன்னா அவர் வந்து சாதாரண அரசியல்வாதி கிடையாது. அவர் டீல் பண்ணுற விஷயத்தை நான் பார்க்கும்பொழுது அதில் எனக்கு சில நுவான்சஸ் தெரியுது, நுணுக்கங்கள் தெரியுதுன்ற புள்ளியில் அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்ற இடத்துல சொல்கிறாரு இல்லையா. பரந்தூர் விமான நிலைய விவகாரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எதெல்லாம் சர்ச்சைன்னு உருவாகுதோ அதில் அவர் ஸ்மார்ட்டாக காய் நகர்த்துவார் அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துறாருல. அது ஒரு டேமேஜ் ஆகாதா? அவருடைய இமேஜை பாதிக்காதா? முதலமைச்சருடைய இமேஜை எல்லாமே வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது யார் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாங்களோ அவங்க தான். இல்லை சார், நான் கலைஞர் இருக்கும்போது சொல்கிறேன், அவங்க தான் சத்துணவு திட்டம் இது பண்ணும்போது அதுக்கு மாற்றம் நம்ம எதாவது செய்யலாமான்னு கேட்டபோது சொல்லலை. அதே தான் அதிமுக ஆட்சி வந்த உடனே அது நீங்கள் அம்மா உணவகமாக மாற்றுறாங்க. அப்போ ஒரு திட்டம் என்பது புதிய திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற போது மாநில அதிகாரிகள் அதுக்குள்ளே வரல சார். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார், மத்திய மாநில உறவுகளை விஜயும் பிரதமர் மோடியும் எப்படி பராமரிக்க போறாங்க? ஒரு பக்கம் காங்கிரஸோடையும் இணைந்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திமுகவோட நிலைப்பாடு எடுப்பாங்களா அல்லது வந்து திராவிட கட்சிகளினுடைய நிலைப்பாடு எடுப்பாங்களா, மாநிலத்தில் சுயாட்சின்ற இடத்துல எடுப்பாங்களா? அந்த இடம் இன்னும் விளக்கப்படாமலே இருக்குல்ல, அதுதான் நான் புள்ளியா வைக்கிறேன். நிலைப்பாடே எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. எடுக்கலைனாலும் அதிருப்தி வரும்ல மக்கள்கிட்ட. அமைதியாக இருந்து விட்டால், ஏன்னா மத்திய மாநில உறவு அப்படின்னு நீங்க பேசும்போது இன்னைக்கு தேவை என்ன சார்? சிஎன்ஜி கேஸ் 97 ரூபாய், அது பன்னாட்டு பிரச்சனை, பெட்ரோல் விலை கூடுது, இதெல்லாம் அது மாநில அரசு முடிஞ்ச அளவுக்கு குறைக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் அது முடியுமான்னு தெரியல. சரி, அதை கூட நம்ம ஏற்றுக்குருவோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு மேகதாது கட்டியே தீருவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க? அது கூட ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய விஷயம். நான் வெளிப்படையே கேட்கிறேன், ஒரே நிமிஷம் சார், 2 புள்ளி சார். தமிழ்நாடு நலன் சார்ந்து பேசுகிற போது கட்சின்றீங்க. இல்ல இன்னொரு நிலைப்பாடு தான் சொல்றேன் நான். இல்ல கட்சியே தேவையில்லை. இல்ல சார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் திரு விஜய். இல்ல மேகதாது விஷயத்துல கூட காங்கிரஸ், பாஜக, தாவேகான்ற மும்முனை அரசியல் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நேரடி அரசியலை சொல்றேன் பாருங்களேன். நீட் விவகாரம் எடுத்துக்கங்களேன். நீட்டு விவகாரத்திலேயோ அல்லது வந்து மும்மொழி கொள்கை விவகாரத்திலேயோ கடந்த காலகட்டத்தில் நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நிதி கொடுப்போம் அப்படின்னும் பொழுது திமுக அக்ரெசிவாக எதிர்த்தாங்க. அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்ற அந்த புள்ளி எடுக்க வேண்டிய கட்டாயம்
தாவேகாவுக்கு இன்னைக்கு உருவாகுது இல்லையா? அப்ப நேரடியாக பாஜகவை பகைக்கக்கூடிய அல்லது பாஜகவை எதிர்க்கக்கூடிய புள்ளியை நோக்கி தாவேகாவோ முதலமைச்சர் விஜய நகர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இப்ப இந்த இடத்துல சைலண்டா இருக்க முடியாதுல்லன்னு கேட்கிறேன். ரீகன் சார், கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்குறீங்க. நான் மீண்டும் அதே பதில் சொல்றேன். முடிவை எடுக்கலை, மாநில அரசு அமைதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். நாங்கள் முடிவை எடுக்க மாட்டோம், பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டோம், நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முடிவுக்கு போகக்கூடாது என்பது என் எதிர்பார்ப்பு. அவர் உழைக்கிறார், செயல்படுகிறார். ஆனால் அந்த உழைப்பும் செயல்பாடும் நல்ல விதமா அமையுமான்றது அரசாங்கத்தின் சூழ்நிலையும் மக்களுடைய மனநிலையும் நடத்துகிற மந்திரிமார்களுடைய செயல்பாடுகளும் இது மூணையும் முக்கோணத்தில் போட்டு பாருங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. நான் யாரையும் குறை சொல்லலை, குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் மத்திய மாநில அரசு உறவுண்டு முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் ஜீவாதார பிரச்சனைகள் பாதுகாப்போம். அதற்கு புதிய அரசு பொறுப்பேற்கும். எப்படி பொறுப்பேற்கும்? பேசினால், சட்டமன்றத்தில் சட்டத்தை இயற்றினால், நீதிமன்றத்தை நாடினால், இப்படித்தானே போராடணும் சார். இன்னொன்னு இதுல வந்து பேசாமல் இருந்தால் பேசாம இருக்க முடியாது சார். ஏன்னா ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சிகளுடைய எண்ணிக்கை சட்டமன்றத்திலே அதிகம், வெளியிலே அதிகமா இருக்குல்ல. அவங்க புஷ் பண்ணுவாங்க இல்லைங்க சார். இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளரோ திமுகவுடைய தலைவரோ பேசுவாங்கல்ல, அக்ரெசிவா பேசுவாங்கல்ல, பதில் சொல்லி தான் ஆகணும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். எப்படி தாவேகா மத்தியில் இருக்கக்கூடிய இரண்டு ஆளுங்கட்சியும் தேசிய கட்சி ரெண்டையும் சேர்த்து நட்புறவோடு வச்சுக்கிறணும்னு சொல்லி தாவேகாவின் தலைவர் விரும்புகிறாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி இருக்கு இல்லையா, அண்ணா திமுக திமுக ரெண்டுமே இப்பொழுது மத்திய ஆளுங்கட்சியுடன் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இனிமேல் பிரச்சனை இருக்காது. அதனால பிரச்சனை இருக்காது. இனிமேலுக்கு தான் சிக்கலே. யாருக்கு சார்? எனக்கு அந்த புள்ளி புரியல சார். ஒரு பக்கம் திமுக அதிமுகவும் நட்புறவோடு இருக்கிறாங்கன்றீங்க, பாஜகவோட தான் சொல்றேன் நான். இல்ல பாஜக அப்போ தாவேகாவும் இருந்துச்சுன்னா அரசாங்கத்தை நகர்த்துவதற்காக மத்திய அரசு பாஜக தேவை. அரசியல் கட்சி இந்த பிம்பம், நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லுவதற்காக திமுகவிலிருந்து காங்கிரஸை கலட்டிட்டு வந்துட்டோம், காங்கிரஸ் எங்கள் தோள் மோதி சுமக்கிறோம். ஆகையினால நாங்க காங்கிரஸோடைய நட்பு, பாஜகவோடைய நட்பு. இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்குது, திமுக தனித்து விடப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப திமுக என்ன முடிவை எடுக்க போகிறது? ஒருவேளை அவங்களுக்கு 22 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால எதுக்கு வெஸ்ட் பெங்கால்லாம் போய் பாதி பேரை உடைக்கிறீங்க? இங்க இருக்கிறவங்களே தனியா தானே இருக்கிறாங்க, அவங்க ஏன் கூட்டணிக்கு போகக்கூடாது? பேசலாம் சார், பேசலாம். அக்னி சார், எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மக்களுடைய கருத்து அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான், இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, இன்னும் 1 மாதம் தான் முடிஞ்சிருக்குது. ஆனால் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறது, இந்த மெட்ரோ வாட்டர் இதிலெல்லாம் வந்து தண்ணீர் தொடர்ந்து அதிக நேரம் விடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி சமூக நீதி துறையினுடைய அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு வச்சிருக்கிறார். பட்டியலின மக்கள் எங்கெல்லாம் நீண்ட நாள்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த இலவச வீட்டுமனை பட்டா அறிவிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இவை இரண்டும் இந்த கடந்த 1 மாதத்தில் நான் பார்த்த நல்ல திட்டமாக பார்க்கிறேன். அது செயல்படுத்துகிற போதுதான் இந்த அரசுக்கு மென்மேலும் மதிப்புகள் உயரும் என்று நான் பார்க்கிறேன்.